பார்க்குறது இந்த 9வது பாடத்தோட பேலன்ஸ். இந்த பாடத்துக்குரிய 2வது முன்போப்பு ஏ. இந்த ஏ நம்ம பாடத்தில் நம்ம பார்த்துருந்தோம், நேரத்தை குறிப்பிடுறதுல பயன்படுது. இப்போ இந்த இலக்கணத்தில் இந்த ஏ ஒரு இடம் அல்லது திசையை குறிக்கிறதுக்கு, அதே போல் பெயர் சொல்லோடு இணைஞ்சி ஒரு இடத்துல ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ இருக்கிறத குறிக்கிறதுக்கு இந்த ஏ பயன்படுத்தப்படுது. அடுத்து பாருங்க, இந்த ஏ செயல் நடைபெறும் விதத்தை அல்லது நோக்கத்தின் இடத்தை வெளிப்படுத்த வினை சொற்களோட பயன்படுத்தப்படுதாம். இப்போ இந்த ஏ எந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஏயை அடிப்படையாக கொண்ட சில உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். ரிஹான்சினன் சிகம் சமுஷிரே இஸ்ஸையோ. ரிஹான்சினன் சிகம் சமுசிரே இஸ்ஸையோ. திரு ரிஹான் இப்போது அலுவலகத்தில் இருக்கிறார். பாருங்கள், இந்த சென்டென்ஸில் ஒரு மனிதர் ஒரு இடத்துல இருக்கிறத குறிப்பிடுறதுக்காக இந்த ஏ பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். செகி செக்சங் விஹே இஸ்ஸோயோ. புத்தகம் புத்தக மேசை மேலே இருக்கிறது, அப்படி இல்லைனா உள்ளது. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், இந்த ஏ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கிறத குறிப்பிடுறதுக்கு பயன்பட்டிருக்கு. மூன்றாவது உதாரணத்தை பாருங்கள். சொனன் நெயில் சிஜங்கி கயோ. நான் நாளை சந்தைக்கு போகிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஒரு நோக்கத்தை அப்படி இல்லைன்னா ஒரு செயலை தெரிவுபடுத்துறதுக்காக வினை சொல்லோட இந்த ஏ சேர்ந்து பயன்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த ஏ என்னென்ன மாதிரி சந்தர்ப்பங்களில் பயன்படுதுன்னு. இந்த ஏன்ற இலக்கணம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த செயற்பாட்டை நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள். இந்த பாடத்துக்குரிய 2வது தேவாவை பாருங்கள். துவானுக்கும் ரிஹானுக்கும் இடையில தான் இந்த டயலாக் நடக்குது. துவான் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஈ சராமி ரிஹான்சி யொதங்செங் இயேயோ. இந்த நபர் திரு ரிஹானுடைய தங்கையா? ரிஹான் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நே மஜாயோ சே யொதங்செங் இயேயோ. ஆம் சரி, என் தங்கை. துவான் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யொதங்செங்கி சொங்மல் எப்பயோ. தங்கை மிகவும் அழகாக இருக்கிறாள். சிகம் இமியோத் சல்லியேயோ. சிகம் இமியோத் சல்லியேயோ. இப்போது வயது என்ன? ரிஹான் சொல்கிறாரு ஷமுஷல்லியேயோ. பாருங்கள், ஷமுஷல்லியேயோ 20 வயது. துவான் கேட்குறாரு யொதோங் செங்கன் நம்ஜா சிங்குகா இஸ்ஸையோ. யொதோங் செங்கன் நம்ஜா சிங்குகா இஸ்ஸையோ. சகோதரிக்கு ஆண் நண்பர் இருக்கிறாரா? ரிஹான் சொல்கிறாரு அணியோ இல்லை ஒப்சையோ. அணியோ ஒப்சையோ இல்லை, இருந்ததில்லை. இந்த தேவால நம்ம பார்க்குற சொல் ஈ. இந்த ஈ இது அல்லது இந்த 2 பொருளையும் தரும். அதாவது பேசுகிற நபருக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஈயை பயன்படுத்துவோம். உதாரணம் பாருங்கள். ஈ சரமன் வேசாவோனியேயோ. இவர் அப்படி இல்லைனா இந்த நபர் நிறுவன ஊழியர். இரண்டாவது பாருங்கள். சொனன் ஈச்செகள் இல்கையோ. நான் இந்த புத்தகத்தை படித்தேன். சேனு சொல்கிறது என் அல்லது என்னுடைய. இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேசிக் கிராமர்ஸ் வீடியோவில் கதைச்சிருக்கோம். அப்போ இந்த சேன்றது எப்படி உருவாகியிருக்குன்றதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு உதாரணம் பாருங்கள். இகீச்சே கபங்கியேயோ. இது என்னுடைய பை. இரண்டாவது பாருங்கள். சே யொதங் செங்கன் சொன்சென்னிம்மியேயோ. என்னுடைய சகோதரி ஆசிரியர்.
இந்த பாடத்துக்குரிய இரண்டாவது ஓவி வந்து வேமோவா சொங்யோக். வேமோவா சொங்யோக், தோற்றம் மற்றும் ஆளுமை. முதலாவது பாருங்க, எப்பதா. எப்பதான்னு சொல்கிறது அழகான. இந்த எப்பதா பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணுறது பெண்களுக்கு. இரண்டாவது பாருங்க, மொத்தித்தா. பாருங்க, மொத்தித்தா. இது வந்து பொதுவாகவே யூஸ் பண்ணுறது ஆண்களுக்கு, ஸ்டைல் அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு மொத்தித்தான்னு சொல்லுவோம். மூன்றாவது கிகா கதா. கிகா கதான்னு சொல்கிறது உயரமான. நான்காவது கிகா சக்தா. பாருங்க, கிகா சக்தா, குட்டையான. 5 நல்சின்னாதா. நல்சின்னாதான்னு சொல்கிறது மெலிவான. 6வது பாருங்க, துங் துங் ஆதா. துங் துங் ஆதான்னு சொல்கிறது கொழுப்பான. அப்படி இல்லைன்னா பருமனில் கூடியவங்களை நம்ம சொல்கிறது துங் துங் ஆதா. இப்போ நம்ம பார்த்த ஆறும் வந்து தோற்றத்தை பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற ஆறும் வந்து ஆளுமையை பற்றி. பாருங்க, செமி இத்தா. செமி இத்தா சுவாரஸ்யமான. தொக் தொக்காதா. பாருங்க, தொக் தொக்காதா புத்திசாலி. யம்யொன்னாதா. யம்யொன் ஆதா உள்முகமான. சிஞ்சொல் ஆதா. சிஞ்சொல் ஆதா இரக்கம் உள்ள. வல்பல் ஆதா. வல்பல் ஆதா சுறுசுறுப்பான. புஜிரொன்னாதா. புஜிரொன் ஆதா ஊக்கமுள்ள. இந்த செயற்பாடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாடத்துக்குரிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி வயசு கேட்குறது. பாருங்கள், நைரல் முத்கோ தெதப்பகி. இப்போ பாருங்கள், முதலாவது நம்மளை விட வயதில் குறைஞ்சவங்கக்கிட்ட நம்ம எப்படி வயசு கேட்போம் அப்படின்றது. துவான் கேட்குறாரு, மின்சுசி ஹதர நிம்யோத் சல்லியேயோ. திரு மின்சுவின் மகனுக்கு எத்தனை வயது? மின்சு சொல்கிறாரு, சே சல்லியேயோ 3 வயது. இரண்டாவதை பாருங்கள், நம்மளை விட வயதில் கூடுனவங்கக்கிட்ட நம்ம மரியாதைக்குரிய முறையில் எப்படி கேட்குறது. மின்சுசினன் நைகா ஒத்தக்கே தொசையோ. மின்சுசினன் நைகா ஒத்தக்கே தொசையோ. திரு மின்சுவின் வயது என்ன? மின்சு சொல்கிறாரு, சொரன் தூ சல்லியேயோ 32 வயது. மூன்றாவது சென்டென்ஸை பாருங்கள், அபுஜினன் யோன்செகா ஒத்தக்கே தொசையோ. அபுஜினன் யோன்செகா ஒத்தக்கே தொசையோ. அப்பாவின் வயது என்ன? ஏசுன் சாலியேயோ 60 வயது. இப்போ உங்களுக்கு இந்த வயதை கேட்குற முறையில் விளங்கியிருக்கும். வயதில் குறைஞ்சவங்கக்கிட்டையும் சம வயதினர்களுக்கு இடையிலையும் நம்மளை விட வயதில் மூத்தவங்கக்கிட்டையும் நம்ம வந்து வயதை எப்படி கேட்குறது, மரியாதைக்குரிய முறையில் எப்படி கதைக்கிறது கொரியன் மொழியில் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்.